வந்து மிகவும் மோசமான ஒரு செயல். மத கலவரத்தை தூண்டுகின்ற செயல். இந்துக்களுடைய புனித மலை மேலே ஏறி அங்கே பிரியாணி சாப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம்? பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மதத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? கம்முன்னு ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒரு இஸ்லாமிய மத போதகராக போய்கிட்டு அவர் யார் என்ன கேட்குறான்? அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? என்ன பண்ணணும்? நவாஸ்கனி எம்பி ராஜினாமா பண்ணி போகணும். ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக யாரோ செய்கிற சதி. வணக்கம். போட்டி நமச்சிவாயம். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி நாசிதம் தியான பீடத்தினுடைய விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள். அதாவது கடந்த ஒரு 10 நாட்களாகவே திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஆலயத்தினுடைய சர்ச்சையானது மிகவும் மோசமாக இருக்குது. கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு இறந்த ஒரு மனிதனுடைய தர்கா வழிபாடு, அந்த தர்காவிற்காக வேண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மதத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? மதத்துக்கான எம்பினா அவர் மதத்துக்கு போய்கிட்டோம், மக்களுக்கான எம்பினா ராமநாதபுரத்தில் தொகுதியில் இருக்கட்டும். அதைத்தான் நான் கேட்குறேன். மதத்துக்கான எம்பி வந்து ஒரு மத வழிபாட்டுக்கு வேண்டி ஒரு தர்காவுக்காக வேண்டி போய் அங்கே போய் மலை மேலே ஏறி ஒரு இந்துக்களுடைய புனித மலை மேலே ஏறி அங்கே பிரியாணி சாப்பிட்றது எந்த விதத்தில் நியாயம்? இஸ்லாம் மதத்திற்கு எதிரான ஒரு விஷயங்களை இந்து அமைப்புகள் செஞ்சால் இந்த மாதிரி விட்டுருவாங்களே? இன்னார் என்னென்ன கேஸ் போட்டிருப்பாங்க, குண்டர் சட்டம் போட்டிருப்பாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறத அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரான்னு சொல்லிட்டு பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறோம். ஆனால் அந்த ஒரு ஆலயத்துக்கோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்துக்கள் மௌனமாக இருப்பதன் மூலியமாக இது அர்த்தம் என்ன? இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நவாஸ்கனி எம்பி செஞ்சது மிகவும் மோசமான ஒரு செயல், மத கலவரத்தை தூண்டுகின்ற செயல். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த மலை சொந்தமானது. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற ஒரு மதத்திற்கு அதற்கு பின்னாடி வந்த ஒருத்தர் இறந்திருக்காரு, அவர் அங்கே சமாதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? முதல்ல இந்த மாதிரி சம்பவத்தை, ஒரு பொதுவான விஷயங்களை, ஒரு மதம் சம்பந்தமான விஷயத்துக்கு போனதுக்காக எம்பி என்ன பண்ணணும்? நவாஸ்கனி எம்பி ராஜினாமா பண்ணி போகணும். கம்முன்னு ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒரு இஸ்லாமிய மத போதகராக போய்கிட்டு அவர் யார் என்ன கேட்குறான்? ஏன் ராமநாதபுரத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பொதுவான எம்பியாக இருக்க வேண்டியில்லை? அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய்க்கணும். அதான் நானில் சொல்லுவேன். மத விஷயத்துக்கு போகும்போது ராஜினாமா பண்ணிட்டு போய்க்கணும். அதான் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டம் அப்படி தான் சொல்லுது. ஒரு அரசியல்வாதியோ அரசியல் பதவிகளோ ராஜபதவி பெற்ற போது அவர் எந்த மதத்திற்கோ எந்த ஜாதிக்கோ சப்போர்ட்டாக பேசக்கூடாது. அவர் அங்கே போனது தப்பு. ரெண்டாவது, அங்கே போய் அவங்க கூடந்தவங்க ஒரு இந்துக்களுடைய புனித மலையில் போய் அசைவம் சாட்டது அதை விட தப்பு. இது தேவையற்ற ஜாதி மத மோதல்களை மதுரை திருப்பரங்குன்ற பகுதியிலே ஏற்படுத்துவதற்கு இது ஒரு திட்டமிட்ட செயல் மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன், உண்மையான இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். இஸ்லாம் மதத்தில் திருக்குரானில் எங்கேயாவது தர்கா வழிபாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொன்ன கருத்தின் பிரகாரம் நடக்கின்ற உண்மையான இஸ்லாமியர்கள் யாருமே தர்கா வழிபாட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. தர்காக்கோசரம் அங்கே இவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது திட்டமிட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவருடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக யாரோ செய்கிற சதிகளுக்கு உண்மையான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பலியாகி அங்கே ஒரு மத கலவரம் வரக்கூடாது அப்படின்னு நல்லெண்ணத்தில் தான் தமிழக அகில இந்திய ஹிந்து தர்மசக்தி அறநிலையத் பேரவையினுடைய நாங்கள்லாம் இன்றைக்கி முயற்சி செய்கிறோம். அங்கே எந்த மத கலவரம் வரக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதைத்தான் எங்களுடைய நோக்கம்.